ரூ. 100 தங்கம் விலை ஏறுனா வெறும் ரூ. 30 தான் குறையும். இன்னுமா பெரிய அளவுக்கு தங்கம் விலை குறையும்னு சொல்றவங்கலாம் நம்பிட்டு இருக்கீங்க? சின்ன அளவுக்கு சரிவு வரும்போதே களத்துல இறங்குறது தான் சரின்னு சொல்றாரு நம்ம கோல்ட் குரு சாந்தகுமார் சார். தங்கம் வாங்குறது இப்போ ஒரு கனவு இல்ல, அது ஒரு கணக்கு. விலை ஏறுதோ இறங்குதோ, ஆனா உங்க லாபம் மட்டும் குறையவே கூடாது. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் சூழல்ல தங்கம் வாங்க இது சரியான நேரமா? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா? இதோ தமிழகத்தோட முன்னணி தங்க சந்தை நிபுணர் நம்ம கோல்ட் குரு சாந்தகுமார் சார் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்கலாம். தங்கத்தின் விலையேற்றத்துக்கு ட்ரம்ப் கெவின் கூட்டணி எப்படி ஒரு காரணமா அமையுது? இதனால டாலர் மதிப்பு குறையுமா? ட்ரம்ப் கெவின் கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே இருந்த ஜெரோம் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் இணக்கமான சூழ்நிலை இல்ல. அவர் ஒண்ணு சொன்னா, இவர் ஒண்ணு செய்வாரு. இவர் எக்கானமிஸ்ட் அவருடைய தனித்திறமையில பண்ணிட்டு இருப்பாரு. பட் இந்த கூட்டணி கொஞ்சம் வலுவான கூட்டணின்னு தான் சொல்றாங்க, அவங்க 2 பேருமே. இவரு ஃபெடரல் ரிசர்வுடைய இதா வந்து சேர்மனா வந்ததுக்கப்புறம். பட் இருந்தாலும் என்னதான் பண்ணாலும் சரி, அமெரிக்காவுடைய பொருளாதார சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அது மந்தமான நிலையில தான் இருக்கு. அது ரெக்கவர் ஆகி அது வந்தா மட்டும் தான் டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகும். இல்லாட்டி அதர்வைஸ் மற்ற நாடுகள் இந்த அமெரிக்க டாலர் மீது இருக்கிற மதிப்பு அவங்களுக்கெல்லாம் இல்லையா? அதனால தானே மெயின் இப்போ கோல்டு பக்கம் வர்றாங்க. அத கொண்டு வரணும்னா இவங்க நிரூபிக்கணும். ஏதாவது ஒரு விஷயங்கள. அத காமிச்சா தான் அந்த நேரத்தில டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகும். தங்கம் கொஞ்சம் குறையும். நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி 50-50 ஸ்ட்ராட்டஜி. இப்ப இருக்கிற அதிக விலையிலயும் இது வேலை செய்யுமா? ஒரு சாதாரண முதலீட்டாளர் இந்த விலையிலயும் பணத்த போடுறது பாதுகாப்பானதா? தாராளமா. ஏன்னா கோல்டும் சில்வரும் பொறுத்தவரைக்கும் அது வந்து என்னைக்குமே வந்து நஷ்டத்துக்கு கொண்டு போய் விட்டதில்ல. லாங் டேர்முக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, தாராளமா கோல்டு சில்வர்லயும் போகலாம். சார் நீங்க சொல்ற லாங் டேர்ம்னா எவ்வளோ இயர்ஸ்? லாங் டேர்ம்ன்றது வந்து 24 மினிமம்ன்றது 24 மந்த்ஸ். 24 மந்த்ஸ். அது 2 வருஷம். மேக்ஸிமம்ன்றது அதுக்கு தேர் இஸ் நோ லிமிட். உங்களுடைய தேவைகள் 5 வருஷம், 10 வருஷம் என்னுடைய பெண்ணுக்குடைய தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். மினிமம்ன்றது 24 மாதங்கள் வெயிட் பண்ணக்கூடிய உங்களுக்கு இது இருந்ததுன்னா, சப்போர்ட் இருந்ததுன்னா ஃபினான்ஷியலி நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். சார் ஏப்ரல் 2026 இருந்து தங்கம் விற்கும்போது 12.5% வரி செலுத்தணும்னு வர செய்திகள் உண்மையா? இது பழைய நகைகளை மாற்றுறவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? அதெல்லாம் இன்னும் ஆதாரப்பூர்வமான செய்திகள் கிடையாது. அது உண்மையும் கிடையாது. பல விஷயங்கள் வருது மீடியா வாயில. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சார் டிஜிட்டல் கோல்ட் மற்றும் கோல்ட் ETF-ல முதலீடு பண்ணுறது இப்போ இருக்கிற ஹை ப்ரைஸ் மார்க்கெட்டில் ஆபத்தானதா இல்லை பாதுகாப்பானதா? இல்லை, கோல்டுனால எந்த ஃபார்மெட்டில் வேணால் நீங்கள் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், ETF-ஆக இருக்கலாம், டிஜி கோல்டாக இருக்கலாம், வேறு நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக இருக்கலாம், கோல்டு சிட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, நகை சேமிப்பு திட்டம், அது மாதிரி இருக்கலாம். எது வேணால் பண்ணலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக டிஜிட்டல் கோல்டு அல்லது ETF முதலீடு செய்கிறது இது சரியான நேரமா? எதில் லாபம் அதிகம்? இல்லை, அதான் சொன்னேன். இது வந்து இப்போ ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி கிராம் 300 ஃபிசிக்கல் சில்வர். இதே ETF-ல பார்த்தீங்கன்னா 250, 260. அதுக்கும் அந்த கேப்ன்றது 45-50 இருக்குது. அது எப்பயுமே இருக்க தான் செய்யும். ஐயா நான் ETF-ல ரொம்ப கம்மி அப்படின்ட்டு போகிறது கிடையாது. அப்போ இது 400 அங்கே போனால் கூட ஃபிசிக்கல் சில்வர், ETF சில்வர் 350 இருக்கும். அதுதான் லாஜிக்கு. அதனால் இதுதான் அதுதான்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எது வேணும், உங்களுக்கு எப்படி தேவைகள் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய. சார் பேன் கார்டு கட்டாயம் போன்ற விதிமுறைகள் வரும்போது முதலீட்டு ரீதியாக தங்கம் வாங்குறவங்களுக்கு நீங்கள் கொடுக்க விரும்புகிற அட்வைஸ் என்ன? இல்லை, 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து ஒருத்தர் கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது இதில் பொறுத்த வரைக்கும், கோல்டுக்கு சில்வருக்கோ சட்டப்படி. அதே மாதிரி அவங்க வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போகிறப்போ இதில் ஏன்னா பேன் கார்டு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேன் கார்டை வச்சுட்டு இல்லை ஆதார் வாங்கிட்டு தான் அதை இது பண்ணிட்டு பில்லிங்கே போட முடியும். இப்போ இருக்கிற பில்லிங் இது படி பார்த்திங்கன்னா. அதனால் அது அவசியம், நல்ல விஷயம்தான். ஏன்னா கவர்மெண்ட் எடுத்திருக்க விஷயத்தில் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சாரார் பிளாக் அமௌண்ட்டை வச்சு அதை கோல்டாவோ சில்வராகவோ இது பண்ணிடக்கூடாது. இது எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தங்கம் விலை சரிவு எப்போ வரும்னு ஒரு வருஷமாக காத்துட்டே இருந்தோம் நம்ம. அந்த சரிவு இனிமேல் வரவே வராதா? இப்போ இருக்கிற இந்த விலை தான் நியூ நார்மலான இதாகவே மாறிடுமா? எப்பயுமே வந்து விலை ஒரு 100 ரூபா ஏறிச்சுன்னா 30 ரூபா குறையும். அது மாதிரி தான் ஆனால் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக பார்த்திங்கன்னா குறையவே இல்லை.
கொஞ்சம் ஏறி இருக்கு, குறையும் நினச்சாங்க. வெயிட் பண்ணி குறையல. அதுதான் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் நடந்த ஒரு விஷயம். மார்ச் 30ஆம் தேதிக்கு மேலே பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த விலை கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நின்னுச்சு. அது ஒரு நல்ல நேரம். இத இப்போ கூட இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மத்ததெல்லாம் காத்திருக்காம இன்வெஸ்ட் பண்ணலாம். சோஷியல் மீடியால ஒரு இது வந்து பரவிட்டு இருந்துச்சு. அதாவது 80,000க்கு கீழ தங்கம் விலை வந்து குறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் பரவிட்டு இருந்துச்சு. இது பாசிபிளா? இத பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லைங்க. அது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில பாசிபிள் கிடையாது. ஏற்கனவே இப்படி தான் ஒருத்தர் கூட சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஜான் மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர். போன வருஷம் 2025ஆம் வருடம் மார்ச், ஏப்ரல் மாதத்துல 33% குறையும் தங்கம் அப்படின்னாங்க. இவரு சொல்றத வச்சு அவர் ஒரு அமெரிக்க பங்கு சந்தை நிபுணர் ஜான் மில்ஸ். அவரு சொன்னத வச்சு பார்த்தீங்கன்னா, மத்தவங்க யாருமே ஐயோ! விலை குறைய போகுதுன்னு நினச்சிட்டு வாங்காம இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த தங்கம் ரூ. 8,000. இந்த மனிதர் சொன்னதுனால சராசரி மக்கள் கொஞ்சம் வாங்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விலை கிடுகிடுன்னு ஏறி 8, 9, 10, 14, ரூ. 16,000 வரைக்கும் வந்து நின்னுச்சு. பல பேர் திட்டினாங்க. ஐயோ! இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்னு. அதுபோல தான் இதுவும். இப்பயும் ரூ. 80,000 கீழ வரும்ன்றது நிச்சயம் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் நடக்காது. இந்த வெள்ளி விலை தங்கத்த விட அதிகமா ஏறும்னு சொல்றாங்க. இப்போ உங்களோட கணிப்படி மக்கள் வந்து தங்கத்துல இருந்து வெள்ளிக்கு மாறணுமா? அப்படிலாம் வேணாம் கிடையாது. அவங்கவங்களுக்கு என்ன தேவையோ அத பண்ணிக்கலாம். மாறணும் அப்படின்றதுலாம் கிடையாது. சிம்பிள் ஈக்குவேஷன் ஒண்ணு இருக்கு. 1 கிலோ சில்வர் ஈக்குவல் டூ இப்படி மாத்திக்கலாம். 3 சவரன் கோல்டுடைய விலை ஈக்குவல் டூ 1 கிலோ சில்வர். இதுதான். அப்படின்னு பார்த்தா 1 பவுன் இன்னைக்கு ரூ. 1,18,000. அப்போ 3 பவுன்றது ரூ. 3,54,000 விலை 3 பவுன். அப்போ 1 கிலோ சில்வர் 3,54,000 வரணும். ஆனா இன்னைக்கு இருக்கிறது 3,00,000 தான். இன்னும் ரூ. 54,000 அங்க மைனஸ்ல இருக்கு. ஸோ அத கம்பேர் பண்ணி பார்த்தா வெள்ளி தன்னுடைய இலக்க நோக்கி வர்றதுக்கு 3,50,000ன்றது ஈஸியான ஒரு இது. அது இன்னும் ஒரு 1 மாசத்துலயே வந்துரும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. சார் தங்கம் விலை எப்பதான் குறையும்? இல்ல. ஏதாவது மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து எதிர்பாராத விஷயங்கள் நடந்தால், அதிசயங்கள் நடந்தால் தங்கம் விலை பாதிக்கு பாதியா வரும். இல்லன்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பில்ல. ஓகே சார். கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது இப்போதைக்கு சரியான தருணம், சரியான தருணம், மிக சரியான தருணம்னு தான் சொல்லுவேன். பணம் கையில இருந்தா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். கடனுடன வாங்கி பண்ணாம சொந்த பணத்த வச்சு பண்றது நல்லது. இப்போ வந்து ரொம்ப கூடிட்டே இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஆனா 20 நாள்ல திடீர்னு வந்து அது கம்மியாகுது. ரேட் கம்மியாகுது. அப்போ கோல்ட் அண்ட் வெள்ளில இன்வெஸ்ட் பண்றது சேஃப்டியான இன்வெஸ்ட்மென்ட் தானான்னு நிறைய பேருக்கு தெரியல. இல்ல. இது வந்து ஷேர் மார்க்கெட் மாரி நீங்க அப்பப்போ உடனே பார்த்துக்கிட்டு நான் பண்றேன் அடுத்தது அப்படின்லாம் கிடையாது. இது வந்து நீண்ட கால முதலீடா நினைச்சு பண்ணீங்கன்னா, இது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருமே தாராளமா இப்போ பண்ணலாம் அப்படின்றது ஒரு என்னுடைய கருத்து இல்ல. எல்லா பொருளாதார வல்லுநர்களாகட்டும், வியாபாரிகளுடைய கருத்து. நன்றி. கேட்டீங்களா? சந்தைக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை ரகசியத்தையும் சாந்தகுமார் சார் எவ்வளவு தெளிவா விளக்கிட்டாரு. இப்போதைய நிலவரப்படி உலக அரசியல்ல குறிப்பா அமெரிக்க ஃபெடரல் வங்கியோட வட்டி விகித முடிவுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள்ல நிலவர போர் பதற்றங்கள் காரணமா சர்வதேச சந்தையில தங்கத்தோட விலை ஒரு நிலையற்ற தன்மையிலேயே இருக்கு. இதனால தான் நம்ம ஊர்லயும் 22 கேரட் அதாவது ஆபரண தங்கம் மற்றும் 24 கேரட் தங்கத்தோட விலை ஒரு ஏற்ற இறக்கத்தை நம்மளால பார்க்க முடியுது. தங்கம்ங்கிறது வெறும் ஆபரணம் மட்டும் கிடையாது. அது உங்க குடும்பத்தோட ஒரு பாதுகாப்பான முதலீடு. அதனால விலை குறையும் போது சிறுக சிறுக சேமிக்கிறது தான் புத்திசாலித்தனம். Subscribe to One India and never miss an update.